திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, இங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவமதித்து விட்டார் அப்படிங்கிற ரொம்ப காட்டமான விமர்சனத்தை பாரதிய ஜனதா கட்சி முன்வைத்திருக்கிறது. ஏன் இதன் பின்னணி என்ன? வணக்கம். பலவில் நீங்க ஆரம்பிக்கும் பொழுது இதுதான் முதல்ல சொன்னீங்க. அதாவது ராகுல் காந்தி இன்று மைய மண்டபத்தில் எப்படி நடந்து கொண்டார் அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம். திரு கலாநிதி அவர்கள் அதை பத்தி விளக்கமாக பேசினார். ஆனால் இந்த மினிட் டு மினிட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஜனாதிபதி, அப்புறம் அதே மாதிரி துணை ஜனாதிபதி, பிரதமர் அவங்கெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய அந்த ப்ரோக்ராம் நடக்கும் பொழுது ஒவ்வொரு நிமிஷமும் என்னென்ன நடக்கும் அப்படின்னு அதுல கலந்து கொள்ற எல்லாருக்குமே, அதாவது பார்வையாளர்களுக்கும் கொடுக்கப்படும், அங்க மேடையில உள்ளவங்களுக்கும் கொடுக்கப்படும். இன்னைக்கு அவர் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் லோக்சபாவுடைய எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில அவர் அந்த மேடையில் உட்கார்ந்தார். அவருக்கு பக்கத்துல காங்கிரஸ் உடைய தலைவர், அவர் ராஜ்யசபால எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற முறையில மல்லிகார்ஜுன் கர்கே அவர் உட்கார்ந்துட்டார். இப்போ 11 மணிக்கு அந்த மினிட் டு மினிட் ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது. 11 மணிக்கு த பிரசிடென்ட் அரைவ்ஸ் இன் சென்ட்ரல் ஹால். அதுக்கப்புறம் 11:01 நேஷனல் ஆந்தம் தேசிய கீதம் வாசிக்கப்படும். 11:03 லோக்சபால அவர் சபாநாயகர் பேசுவாரு. 11:08 ஒரு சின்ன பிரசன்டேஷன், ஒரு 4 நிமிஷத்துக்கு இது அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு வரிசையா ப்ரோக்ராம் முடியுது. அந்த ப்ரோக்ராம் 11:49 நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த என்ன ஸ்கெட்யூல் போட்டிருப்பாங்களோ அந்த நிமிஷம் எக்ஸாக்ட்லி இருக்கும். இந்த ஸ்கெட்யூலையும் உள்ள கெடிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகும், அந்த அளவுக்கு இருக்கும். அதுல 11:49 the honorable president of India leaves the central hall and proceeds to சம்விதான் சதன் for departure. இப்போ ப்ரோக்ராம் முடியுது. அந்த ப்ரோக்ராம் முடியும் போது புரோட்டோகால் அப்படின்னு ஒண்ணு உண்டு. நான் ஒரு அரசு அதிகாரியாக திரு எம்பி அவர்கள் அவர் பல ப்ரோக்ராம்ல அவர் அட்டென்ட் பண்ணிருக்காரு. அவருக்கு தெரியாதது ஒண்ணுமில்லை. ஒரு புரோட்டோகால்ல யார் மேடையில இருக்காங்களோ அதுல யாரு சீஃப் கெஸ்டா, இந்த இடத்துல ஜனாதிபதி அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க முடிச்ச உடனே ப்ரோக்ராம் முடிச்ச உடனே கிளம்பும் போது எழுந்திரிச்ச உடனே எல்லாரும் எழுந்திரிக்கணும். அதுக்கு பிறகு அவங்களை பார்த்து வணங்கணும். அதுக்கு பிறகு அவங்க இவருக்கு இது வர எக்ஸிட் கேட் வர அங்க போக வேண்டியது இல்ல. ஏன்னா லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் 2 பேரும் அது கொடுக்கல. அதனால அவரு எக்ஸிட் கேட் வர போய் அனுப்ப தேவையில்லை. ஆனால் மேடையில இருந்து அவங்க இறங்கும் பொழுது அவங்களுக்கு வணக்கம் வச்சு அவங்களை கொண்டு போய் இறக்கி விட்டு அதுக்கப்புறம் அவர் அங்க நிக்கணும். இதுதான் புரோட்டோகால். இது அவருக்கு ஆல்ரெடி பிரீஃப் ஆனது. அதே மாதிரி இன்னொன்னு, அந்த வரும்பொழுது கூட அவங்க நிக்கிறாங்க, மேடையில ஏறிட்டாங்க, எல்லாரும் மேடையில ஏறிட்டாங்க. ஜனாதிபதி அவர்கள் நிக்கிறாங்க, ஆனா இவர் உட்கார்றாரு. அப்ப ஒண்ணு புரோட்டோகால் தெரியல, அல்லது என்ன அவரோட மைண்ட்ல அவர் அந்த இடத்துல ஒரு மைய மண்டபத்துல எல்லா எம்பிக்களும் இருக்கிறாங்க. லோக்சபால 543 பேரு, ராஜ்யசபால 234 பேரு, மந்திரிகள், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி. அப்ப அவர் அந்த இடத்துல அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்துச்சான்னு கூட ஒரு கேள்வி. ஏன்னா அவர் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதும் அவங்க எழுந்திருச்சு நிக்கிறாங்க, ஆனா இவரு உட்கார்ந்துருக்காரு. ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அவங்க எழுந்திருச்சு எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறாங்க, இவரு தனியா போய் நிக்கிறார். என்ன நடக்குது அவர் மைண்ட்ல? என்ன அவர் இவருக்கு உண்மையிலேயே புரியலையா, அல்லது இவர் எங்க ஜனாதிபதி ஒரு பெண், அதிலும் குறிப்பாக ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண். எங்க ஜனாதிபதி சொல்றீங்களே அப்படின்னா என்ன சார்? நம்ம ஜனாதிபதி, சாரி, நம்ம ஜனாதிபதி, எங்க ஜனாதிபதி, நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டம் இன்று அத கொடுக்கிறாரு. யாரு? பாபா சாஹிப் பி.ஆர். அம்பேத்கர் அதை கொடுக்கிறாரு. அந்த நாளோட 75வது வருடம். அதன் காரணமாக தான் இன்னைக்கு நீங்களும் இந்தியன், நானும் இந்தியன். இல்லாட்டினா நம்ம யாருமே இந்தியர்கள் கூட சொல்ல முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு முக்கியமான நாள். ராகுல் காந்தி இந்தியனா அல்லது பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த குடிமகனா அப்படின்றதுக்கு இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் வந்திருக்குது. பதில் சொல்லட்டும். இல்ல என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு நிமிஷம், இல்ல முடிச்சுக்கிறேன். இல்ல நீங்க சொன்ன கருத்து தான். இல்ல நீங்க ராகுல் காந்தி குடியரசுத் தலைவரை அவமதிக்கிறார் அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை வைக்கிற அதே நேரத்துல நாடாளுமன்றத்தினுடைய புதிய கட்டட திறப்பு விழாவிற்கு ஏன் குடியரசுத் தலைவரை அழைக்கவில்லை அப்படிங்கிற முதல்
கேள்வியை வைத்தது ராகுல் காந்தி தான். ராமர் கோவில் திறப்புக்கு ஏன் குடியரசுத் தலைவரை அழைக்கல அப்படின்னு முதல் கேள்வியை வைத்தது ராகுல் தான். அப்போதெல்லாம் குடியரசுத் தலைவர் மீது வைத்திருந்த மரியாதையை ராகுல் இப்போது இழந்து விட்டார் அப்படின்னு சொல்ல வருதா பாஜக? பாலவேல் சார், நீங்க சரியான புள்ளிக்கு வந்திருக்கீங்க. அதாவது ஜனாதிபதி அவர்களுக்கு அந்த இடத்துல, அதாவது புதுசாக கட்டின அந்த கட்டடத்துக்கு அழைப்பிதழ் வழங்கப்படவில்லை அப்படின்றது இவங்களுடைய குற்றச்சாட்டு. ஆனா ஜனாதிபதி எப்ப வருவாங்க, எப்ப அட்ரஸ் பண்ணுவாங்க, எந்தெந்த சமயத்துல அவங்க அட்ரஸ் பண்றாங்கன்னு நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல எந்த அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி இன்னைக்கு நம்ம 75வது வாட்டா பேசிட்டு இருக்கோம், அதுல தெளிவா கொடுத்திருக்குது. அந்த பில்டிங்க இதுவரை, அதாவது பாராளுமன்றத்துக்குள்ளார இதுவரை ஒரு பில்டிங்கை இனாகுரேட் பண்றதுக்கு ஜனாதிபதி வந்ததே கிடையாது. இவங்க வேணா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஜனாதிபதியை கூட்டல, ஜனாதிபதியை கூட்டல. ஆனால் அதுக்கு அவங்க வாழ்த்து தெரிவிச்சாங்க. அந்த வாழ்த்தை முதலாக படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ப்ரோக்ராமே ஆரம்பிச்சிச்சு. அந்த செங்கோலை கொண்டு வந்து வைக்கிறாரு பிரதமர். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது. அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சோன்னா முத ஜனாதிபதியுடைய வாழ்த்து மாடல் தான் அவங்க வாசிக்கப்படுகிறது. அடுத்ததாக நீங்க ஒன்று கேட்டீங்க, எங்க ராமர் கோயில திறக்கிறதுக்கு எங்க ராமர் கோயிலுங்கிறீங்க, அது எல்லாருக்குமான கோயில் இல்லையா? இல்ல, எல்லாரும் சரி, எல்லாருக்குமான கோயில். ஆக எல்லாருடைய அந்த ராமர் கோயிலுக்கு அதை ஏன் இன்ஃபேக்ட் இந்த அரசியலமைப்பு சட்டம் ஒரிஜினல் காப்பி இன்னைக்கு நாங்க எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். அதுலயும் ராமருடைய படம், சீதை பிராட்டியோட படம், ஹனுமாரோட படம் அதெல்லாம் இருக்குது. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, உங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு என்னோட அபிலாஷை. அப்ப அந்த கோயில், ராமர் கோயில் 400-500 ஆண்டுகளாக அங்கு சிறைவாசம் இருந்த அந்த ராமருக்கு கோயில் எழுப்பி உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவு பெற்று நடந்ததுல அந்த ப்ரோக்ராம் நடத்தினது அரசு கிடையாது. அது ஒரு ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட் யார் யாரு வரணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி அதுல பிரதமரை அவங்க இன்வைட் பண்ணிருக்காங்க. ஆக மொத்தம் அவரு பிரதமர் கூட ஒரு கெஸ்டா தான் அங்க வந்தாரு. ஆக அது ஒரு ட்ரஸ்டோடைய ஒரு நிகழ்ச்சி. அங்க ஜனாதிபதியை அவங்க கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க தொடர்ந்து இதேதான் கேட்டுட்டு இருப்பாங்க. அதாவது அவங்கள அதாவது பாராளுமன்ற பில்டிங் கூப்பிடல, ராமர் கோயில் கூப்பிடல. ஏன்னா இவங்களோட மைண்ட் செட்டே எப்படி தெரியுங்களா, அதாவது 2007 2008ல ஜனாதிபதி ஒருத்தவங்களை உருவாக்குனாங்க. இவங்க எப்படி உருவாக்குனாங்கன்றது நாடே பார்த்துச்சு. அதை நான் பேசணும்னு வச்சா அது அசிங்கமா போயிரும். அவங்க முன்னாள் ஜனாதிபதி, அவங்கள பத்தி நான் பேசுறத நான் இந்த இடத்துல நிறுத்திக்கிறேன். ஆக மொத்தம் எதனால நான் சொல்றேன்னா, இவங்களுடைய எண்ண போக்கு, குறிப்பாக ராகுல் காந்தி அவருடைய சிட்டிசன்ஷிப்பே கொஸ்டின்ல இருக்கும் பொழுது அவர் இப்படிதான் பண்ணுவாரு. இது நாங்க கேட்க ஒரு உரிமை உண்டு. அந்த கேள்வியை நாங்க கண்டிப்பாக கேட்போம். ஓகே, நீங்க சிட்டிசன்ஷிப்ல விமர்சனத்தை அந்த புள்ளியில கொண்டு நிறுத்திருக்கீங்க. இனியன் ராபர்ட் பதில் சொல்லட்டும், என்னோட கேள்வியும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இன்றைய அரசியமைப்பு சட்டம் 75வது ஆண்டு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட 75வது ஆண்டை கொண்டாடக்கூடிய இந்த நாள்ல பிரதமர் மீது சில காட்டமான விமர்சனங்களை எதிர்க்கட்சி தலைவர் முன்வைக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தை அவர் வாசிக்கவே இல்லை அப்படிங்கிற அந்த விமர்சனம் வெறும் அரசியல் விமர்சனமா அல்லது தனிநபர் விமர்சனமா? இல்ல, பாஜகவை சார்ந்த ஆசீர்வாதம் சார் பேசும்போது தலைவர் ராகுல் காந்தி புரோட்டோகாலை மீறிட்டாருன்னு திருப்பி அதை சொல்லிக்கிட்டே வந்தாரு.